Hi friends, welcome to Saranashi Pets Farm. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம ஃபார்மோட ஃபுல் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஃபார்மோட வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபுல் வீடியோ போட்டு 1 மந்த்துக்கு மேல ஆயிடுச்சு. ஃபுல்லா ஷார்ட்ஸ் வீடியோ தான் நம்ம சேனல் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி நிறைய பேர் நம்ம ஃபார்ம் வீடியோ போடுங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் நம்ம கஸ்டமர் நம்ம கடைக்கு வர்றவங்க எல்லாமே ஆனா அவங்க ஃபார்மே காமிக்க மாட்டேங்குது. என்னாச்சு ஃபார்ம் எடுத்துன்னு கேக்குறீங்க. ஃபார்மான எடுக்கல. நம்ம வச்சிருக்கோம். நம்ம ஃபார்மை எக்ஸ்டெண்ட் பண்ண வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன நம்ம ஃபார்ம்ல எக்ஸ்டெண்ட் பண்ணோம் பாத்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் தாங்க ஒரு 20-25 ஜோடி போடலாம்னு இருக்கோம். லவ் பேர்ட்ஸ் வந்து நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா 300 தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ராம்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம 300 தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மற்ற கடையில் பார்த்தீங்கன்னா 380-400 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறான்னு தெரில. அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளால் 300 கொடுக்கறனால நம்மளால வெளியில் வாங்க முடியல. வெளியில் வந்து ரேட்டு கேட்டால் 350 ரூபா 400 ரூபா நம்மளுக்கே சொல்கிறேன். நம்ம வாங்கி என்ன ரேட்டுக்கு விற்கிறது? அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீட் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு 300 கொடுக்கலாம் ஜோடின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி தான் நம்ம ஃபுல்லாக ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே ஹோல்சேலாக எடுத்தால் இன்னும் கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருப்போம். பிஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 150 ஜோடி 200 ஜோடிக்கு மேலே இருக்குது. 200 ஜோடி என்ன பையன் ஒரு ரிசல்ட் இல்லை. ஏன் ரிசல்ட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எலியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசம் பண்ணிடுச்சுங்க. நான் கொஞ்ச நாள் அந்த இன்னொரு கடை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கனால அந்த கடை வழியை அலைஞ்சிக்கிட்டு இருக்கனால ஃபார்ம் ஒழுங்காக கவனிக்க முடியல. அப்போ தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னமோ நம்ம பார்க்குற மாதிரி அப்பா பார்க்க மாட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் பேர்ட்ஸில் என்னென்ன இது பண்ணணும் எப்படி சொல்லிட்டு. எலி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெருகிருச்சு. அந்த எலியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் ரிசல்ட் ரொம்ப இதாகிடுச்சு ஃபிஞ்சஸை பொறுத்த வரைக்கும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. எலி எப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. இனிமேல் தான் பாக்ஸை ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சில இதெல்லாம் வந்து ஜோடி இல்லாமல் தனித்தனியாக இருக்குது. அதை ஃபுல்லாக ஜோடி பேர் பண்ணி நம்ம பாக்ஸ் கட்டி இனிமேல் வந்து அடுத்த பாலம் கிட்டத்தட்ட 2-3 மாதம் நம்மளுக்கு லாஸு தான். லாஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் நோக்கத்தில் பண்ணலை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹாபிக்காண்டி தான் பண்ணுறோம். அந்த சவுண்டு எப்போயுமே நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது ஃபிஞ்சர் சவுண்டாக இருந்தாலும் சரி லவ் பேர்ட்ஸ் சவுண்டாக இருந்தாலும் சரி அந்த சவுண்டு நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ ஃபார்ம் இவ்வளோ பெருசாக நம்ம வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சன்கனூர் சிக்கு இருக்குது, சாண்டியா கனூர் நம்ம சிக்கு நம்மகிட்ட இருக்குது. ஆஃப்ரிக்கன் சிக்ஸ் அவைலபிள் இருக்குது, காக்டெயில் சிக்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸ்மால் கனூர் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீடிங்கை கொஞ்சம் சொதப்பிக்கிட்டு இருக்குது. அதையும் கொஞ்சம் ரெடி பண்ணணும். நான் ஃபார்முக்குள்ளே நுழைஞ்சாதான் நடக்கும். நான் ஃபார்முக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா மேலாப்பில் பார்த்துட்டு வந்துடுறது பேர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இறங்கி வேலை பார்த்தா தான் எல்லாம் இவ்வளோ. ஹெலிகாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜோடி செட் பண்ணியிருக்கோம். ஹெலிகாப்டர் லவ் பேர்ட்ஸில் அது ஓரளவுக்கு ஓகே நல்லா போய்கிட்டு இருக்குது. நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குது நிறைய பேர் தெரியாது. நான் ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு, ராம்நாட்டில் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. ஓம் சித்தினா ரொம்ப தெரிஞ்சு சொல்லுவாங்க. நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் கேணிக்கரை 4 ரோடு பாலன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஐஸ்வர்யா பேக்கரி சம்ஜோம் பேக்கரி பக்கத்துலேயும் இருக்குது. பக்கத்து கடை தான் 2 கடை இருக்குது நம்ம கிட்ட. ஒன்று ஃபுல்லாக ஃபீஸு இது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாக் ஃபுட்டு கேட் ஃபுட்டு புறா தீவனம் அது மாதிரி ஃபுல்லாக நம்ம ஃபார்மில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றா வீடியோ வந்து ஃபுல்லாக நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஷார்ட்ஸ் தான் நம்ம வீடியோ நிறையா போடுறோம். இப்போ ஃபிஞ்சஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் 4 சிக்கு 5 சிக்கு இருக்கும். ஒரு சில 2 சிக்கு 1 சிக்ஸ் இருக்கும். சிக்கு இருக்குது அதெல்லாம் பிரிக்கணும். எலிக்கு இன்னும் வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம ஃபார்ம் இன்னோட ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே ஆக போகுதுங்க. 10 வருஷத்துக்கு நெருக்கி ஆக போகுது. அப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் நம்மளோட உழைப்பு விடாமுயற்சி அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்கான ஸ்கோப் வேணும். இப்போ விற்கிற ரேட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஒன்றும் விற்க முடியாது. அந்தளவுக்கு அடிமட்ட ரேட்டுக்கு எல்லா பேரும் போய்கிட்டு இருக்குது. ரொம்ப அடிமட்ட ரேட்டு கம்மியாக கேட்குறாங்க. எது கேட்டாலும் இவ்வளோ கொடு அவ்வளோ கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் சமாளிக்க முடியல. அதனால் நம்ம கடையில் போட்டே குறைஞ்ச விலையை கொடுத்துக்கிறது. அடுத்தவளை கொடுக்குறதுக்கு வியாபாரி கொடுக்குறதுக்கு நம்ம கடைக்கு போட்டு கஸ்டமருக்கே கம்மியான விலை கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காக்டெயில்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரொம்ப எல்லா பேர்ட்டும் ரிசல்ட் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா மெயின்டெனன்ஸ் இல்லை. எதையும் வெளியில் கொடுத்தா திருப்பி வாங்க முடியாதுன்னு சொல்லியும் போட்டு வச்சுருக்கோம். அதுவும் இருக்குது. கொடுக்கவும் மனசு வர மாட்டுக்கு. நம்ம எடுக்கும் போது ரேட்டு பார்த்தீங்கன்னா 10,000 20,000 5,000 4,000 5,000 அந்த மாதிரி இருக்குது. இப்போ கொடுக்கும்போது ஜோடி 1000 1500 2000 கேட்குறாங்க. அதனால் கொடுக்க மனசு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரணாஸ்ரீ பேரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.